நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள், சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள், சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதை பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதை பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எனது வாழ் தெரிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ் இயேசையா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வெற்றியின் கனிகளை பெறணும் அப்படின்னா நம்மளுடைய வழியும் நமக்கு காட்டப்படுகிற ஒளியும் ஏசப்பா கொடுக்கறதா இருக்கணும். அவர் நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கணும் குட்டீஸ். அதை தான் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பாடல் வழியாக நம்ம பார்த்துருக்குறோம். என்னோடய லைஃப்பில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் தான் ஏசப்பா இருக்கிறீங்க. என்னோடய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் தான் ஏசப்பா இருக்கிறீங்க. என்னோடய எல்லா டிசிஷன்ஸ்லேயும் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்போ அவர்களுடைய கரங்களில் நம்மளோட ஒவ்வொரு டிசிஷன்ஸையும் நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ கண்டிப்பாக நம்மளுடைய ஒவ்வொரு அடியும் வெற்றியின் பாதையில் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் வழியாக நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இந்த நாளையும் கூட நமக்கு அதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. எசாயா 51:16 நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படிங்கிற வசனம் எசாயா 51:16 நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஸோ இதை தாண்டி நமக்கு இந்த உலகத்தில் எது நம்மளை ஹர்ட் பண்ணிடும் நம்ம பயப்படணும் குட்டீஸ். நம்மளை அவருடைய கரங்களுக்குள்ள அந்த நிழலில் வச்சு நம்மளை பாதுகாக்கிறாராம். அதோட அவருடைய வார்த்தையை நம்மளுடைய நாவலை கொடுத்துருக்கிறாராம். ஸோ நம்மளா சிந்திச்சு நம்மளா ஒரு வார்த்தையை பேசி அதனால் வர்ற பின்விளைவுகள் நம்மளை காயப்படுத்தலாம். அப்படிதானே? அது எதுக்கு நம்ம அந்த முடிவு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய நாவலை அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு விஷயத்தையும் பேசணுமா. அப்படி நம்ம பேசினாலும் நமக்கு இந்த பிரச்சனை வருதுல்ல, நான் அவருடைய பிள்ளையாக தான் இருக்கேன், எனக்கு இந்த சூழ்நிலை வருது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, எனக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மளை மறைச்சு பாதுகாத்து நம்மளை வழிநடத்துவார் ஏசப்பா. ஸோ அது இந்த வசனத்தை நமக்குரியதாக ஆக்கிக்குவோம். அவர் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் ஏன் ஏசப்பா கூட தான் நான் இருப்பேன். அவரை நான் விட்டு கொடுத்துட்டு இந்த உலகப்புறமான சூழ்நிலைகளுக்கு பின்னாடி நான் போகமாட்டேன்னு எப்போ நம்ம அவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நிற்கிறோமோ கண்டிப்பாக அவருடைய கரங்களுக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்கு நம்ம தகுதியுடையவங்களாக ஆயிட்டோன்னு அர்த்தம் குட்டீஸ். ஸோ நீங்களும் நானும் இன்றைக்கி யோசிச்சு பார்ப்போம். நம்ம அவருடைய கரங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்மளிடத்துல இருக்கிற எந்த விதமான கலைகளை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய வளர்ச்சி நிறைவானதாக இருக்கும். இந்த உலகப்புறமான கலைகள் நம்மளை போட்டு அழுத்தும் போது, கலைகள்னால் தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை போட்டு அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவருடைய பாதையில் பின்பற்ற முடியாது. ஸோ எப்படி அதை ஓவர்கம் பண்ணி என் கூட ஏசப்பா இருக்காங்க, நான் அவரோட நிற்பேன் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம உறுதி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஏசப்பாட்ட கேட்போம். ஏன்னா நம்மளுடைய பாதையும் நம்மளுடைய வாழ்க்கை பயனும் முழுக்க வெற்றியின் பாதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குதானே குட்டீஸ்? ஸோ அவரிடத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு வெற்றியின் பாதையை காட்டுவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா அந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே இந்த நேரத்துலையும் கூட எங்களுடைய பாதை வெற்றியின் பாதையாக இருக்குது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் என்னால் தீர்மானிக்கப்பட்டிருக்குதுங்கிறது நீங்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்திருக்கீங்களா டேடி. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய வழிநடத்துதலுக்காக நன்றி. இம்மட்டுமா எங்களை நீங்கள் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்திருக்கீங்க. இனியும் கூட உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய
உம்முடைய வழிநடத்தல் மட்டும் எங்களை எப்போதும் உடனிருந்து பாதுகாத்து வழிநடக்க தகப்பனே எங்களுடைய இருதயத்தை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமீன்.